அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக சுகஸ்தானத்திற்குள் நுழைவதால் பிப்ரவரி 7 முதல் வீடு தேடி வரும் நல்ல செய்தி. இது உங்களுக்கு 200% நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நன்மை நிறைந்த வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறாருங்க. சனியின் ஆட்சி வீடான மகர ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு மாறுகிறார். 3 இருந்து 4ஆம் இடத்திற்கு நுழையும் சுக்கிரனின் அமைப்பால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நன்மை நிறைவாக கிடைப்பதோடு அடுத்தடுத்து பல சுபகாரியங்களை உறுதியாக சந்திக்கும் வேலையாக அமைய போகிறது. இதை தொடர்ந்து அவர் உச்சபலமும் பெற போகிறார். எனவே வரக்கூடிய 4 மாத காலத்திற்கு நன்மை நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயம் விருச்சிக ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வலுவாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறார். சரியாக இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பொதுவாக சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறாருங்க. அப்படிப்பட்ட சுக்கிரன் மனித வாழ்வில் பொருளாதார ரீதியாக அதிரடியான மாற்றத்தையும் உயர்வையும் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான கிரகமாக பார்க்கப்படுகிறார். பொன் பொருள் சேர்க்கை, செல்வ வளம், மகிழ்ச்சியான வாழ்க்கை போன்ற அனைத்தும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்றால் உறுதியாகவே சுக்கிரனின் அருள் இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியமான ஒன்று. அப்படிப்பட்ட சுக்கிரன் மனித வாழ்க்கையே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு திடீரென வாய்ப்புகளை ஏற்படுத்தி கூட பாருங்க. இப்படி அவர் உருவாக்கி கொடுக்கும் புதிய வாய்ப்பையும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரமாக இந்த தருணத்தில் சனி பகவானின் மற்றொரு ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய கும்பராசியில் மிக வலுவாக அவர் சஞ்சரிக்க போகிறாருங்க. சுக்கிரன் முழுமையாக இந்த தருணத்தில் அங்கு வலம் வரக்கூடிய ராகு, புதன் ஆகிய கிரகநிலைகளுடன் இணைந்து வலம் வர போகிறார். வாக்கிய பஞ்சாகமத்தின்படியும் சனியினுடன் இணைந்து வலம் வருகிறாருங்க. திருக்கணிதத்தின்படி சனி மீனராசியில் இருந்தாலும் பாக்கியத்தின்படி அவர் இன்னும் கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்ற அமைப்பில் தான் வலம் வருகிறார். எனவே இந்த தருணத்தில் சுக்கிரன் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைந்திருக்கும் இந்த வேலை என்பது நிச்சயமாக வீடு தேடி வரும் நல்ல செய்தி என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நல்ல வேலை, நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் அல்லது இரட்டிப்பான திருச்சியை தரக்கூடிய சுப நிகழ்வு சார்ந்த நற்செய்திகள் போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் எளிதில் உங்களை தேடி வரும். இது 100 அல்ல 200% உறுதியாகவே உங்களுக்கு நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் சனி பகவானின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய கும்பராசியில் வலம் வரக்கூடிய சுக்கிரன் இந்த வேளையில் உறுதியாக மாற்றி கொடுக்க போகிறார். ஆனால் அதே சமயம் எல்லாருடைய வாழ்விலும் உடனடியாகவே எதிர்பார்க்கக்கூடிய செல்வ செழிப்பும் வளங்களும் நிறைவாக உடனடியாக கிடைத்து விடுமா என்றால் நிச்சயமாக அது இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. சிலருக்கு அது விரைவாக கிடைக்கலாம், சிலருக்கு பொன்பொருள் சேர்க்கை உள்ளிட்ட செல்வ வளங்கள் சற்று காலதாமதம் ஆவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. உதாரணமாக ஒரு கதை ஒன்றை பார்ப்போம். அதாவது ஒரு போட்டி ஒன்று நடக்கிறது. அது என்ன போட்டி என்றால் மலையின் உச்சிக்கு யார் விரைவாக செல்கிறார்களோ அவர்கள் வெற்றி பெற்றவர்களாக அறிவிக்கப்படுவார்கள். அவர்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்படுவார்கள் என்ற அறிவிப்பு வெளியிட்டவுடன் அந்த வனத்தில் மலைப்பகுதியில் வசிக்கக்கூடிய விலங்குகள், பறவைகள் அனைத்தும் அந்த போட்டியில் பங்கு பெற வருகின்றன. இதில் பறவை இனங்களான மயில், புறா உள்ளிட்ட பறவை இனங்களும் கழுகு போன்ற பறவை இனங்களும், நாட்டு விலங்குகளாக இருக்கக்கூடிய சிங்கம், புலி, கரடி, முயல், மான் போன்ற விலங்குகளும் வருகின்றன. ஊர்வனவற்றில் பாம்பு, ஆமை போன்ற உயிரினங்களும், தவக்காலை உள்ளிட்ட உயிரினங்களும் பங்கு பெறுகின்றன. அதே போன்று மிக சிறிய உயிரினமான ஒரு எறும்பும் இந்த போட்டியில் பங்கு பெறுகிறது. இப்படி பல விலங்குகள் அந்த போட்டியில் பங்கு பெறுகின்றன. போட்டி துவங்கியவுடன் மிக விரைவாக எழுந்து பறக்கக்கூடிய கழுகு, பறவை இனங்கள் அந்த இலக்கை நோக்கி வேகமாக பறக்க ஆரம்பிக்கின்றன. வேகமாக பறந்து சில பறவை இனங்கள் அரை மணி நேரத்திலேயே அந்த மலையின் உச்சியை சென்றடைந்து வெற்றி பெறுகின்றன. அதை தொடர்ந்து புறா உள்ளிட்ட பறவை இனங்கள் முதலாவதாக வந்து வெற்றி பெறுகிறது. இதை தொடர்ந்து காட்டு விலங்குகளாக இருக்கக்கூடிய அதீத பலம் பெற்ற சிங்கம், புலி, கரடி போன்ற விலங்குகள் அடுத்தடுத்து வருகின்றன. சிறிது நேரம் கழித்து முயல் போன்ற உயிரினங்களும் சற்று வேகமாக வந்து அந்த போட்டியில் வெற்றி பெறுகின்றன. இந்த முயல் போன்ற உயிரினங்கள் வந்தடைவதற்கு சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாகிறது. இதை தொடர்ந்து தவளை உள்ளிட்ட உயிரினங்களும் பாம்பு போன்ற உயிரினங்களும் வேகமாக வந்து அந்த வெற்றி இலக்கை 3ஆவதாக அடைகின்றன. இதில் சில உயிரினங்களால் அவ்வளவு விரைவாக வர முடியவில்லை. ஆமை, எறும்பு ஆகிய 2 உயிரினங்களும் பின்னே பொறுமையாக வந்து கொண்டிருக்கிறது. இந்த மலையின் உச்சியை சுமார் 20 மணி நேரம்
நேரத்திற்கு பிறகும் அடைய முடியாமல் அந்த மலையை நோக்கி பயணித்து கொண்டே இருக்கிறது எறும்பும் ஆமையும். இப்போது வானத்தில் பறக்கக்கூடிய பறவை இனங்கள் இந்த எருமையும் ஆம்பையும் பார்த்து கேலி செய்கின்றன. இவ்வளவு நேரமாகியும் உங்களால் அந்த இலக்கை வந்து அடைய முடியவில்லை என்று கேலி செய்ய அந்த எறும்பும் ஆமையும் பதில் சொல்கிறது, நிச்சயமாக இன்னும் சில மணி நேரங்களில் நாங்கள் அந்த இலக்கை அடைந்து விடுவோம், வெற்றி பெறுவோம் என்று அந்த பறவையிடம் அந்த எறும்பு சொல்ல, ஏற்கனவே நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம், நீங்கள் வந்தாலும் உங்களுக்கு பரிசு ஒன்றும் கிடைக்காது என்று பறவைகள் எறும்பை பார்த்து சொல்ல, எறும்பு சொல்கிறது, நான் அந்த இலக்கை அடைய வேண்டும், அவ்வளவுதான், அதை அடைந்தால் எனக்கு வெற்றி கிடைத்தது, அதனால் அதை நோக்கி நான் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன், நான் எப்போது தோற்று போவேன் என்று சொன்னால் இந்த போட்டியில் வெற்றி பெறவே முடியாது என்று நான் பின்வாங்கினால் மட்டும்தான் தோல்வியை சந்திப்பேன், ஆனால் என்னால் முயன்றவரை மூச்சுடன் அந்த போட்டியில் வெற்றி பெற முயன்று கொண்டே இருப்பேன் என்று இந்த எறும்பும் ஆமையும் சொல்ல, அதை கேட்டு பறவைகள் சற்று வியந்து பறந்து செல்கின்றன. இந்த கதை போன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் நாம் அனைவருக்குமே 12 ராசியில் ஏதோ ஒரு ராசியாக இருக்கும், ஆனால் நமது ராசிதான் அந்த நபரும், ஆனால் அவருடைய வாழ்வில் சீக்கிரமாக வளர்ந்து விட்டான், செல்வ செழிப்புகளை நிறைவாக பெற்றுவிட்டான் என்று நாம் நினைத்து கொண்டிருப்போம். அவரால் அந்த இலக்கை அடைய முடிகிறது என்றால் நிச்சயமாக அது நம்மாலும் முடியும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அவருக்கு விரைவான நேரத்தில் வெற்றி கிடைத்திருக்கலாம், ஆனால் உறுதியாகவே நமக்கும் 100% அல்ல 200% வெற்றி கிடைக்கும், வீடு தேடி நல்ல செய்திகள் வரும் என்று சொல்லக்கூடிய வகையில்தான் சுக்கிரன் இந்த பெயர்ச்சியை சந்தித்திருக்கிறார். சரியாக பயன்படுத்தி கொண்டால் எதிர்பார்ப்பதை விட இரட்டிப்பு நன்மை உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே கிடைக்கும். விருச்சக ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சுக்கிரன் சுகஸ்தானத்தில் அமரக்கூடிய இந்த வேளையில் இல்லத்தில் பல காரிய தடைகளையும் சிக்கல்களையும் சிரமங்களையும் உறவுகளுக்கிடையே இருக்கக்கூடிய மனக்கசப்புகளையும் நீக்கி எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல சுப செய்திகளை நிச்சயம் வீடு தேடி வரக்கூடிய நிகழ்வாக மாற்றி கொடுக்க போகிறார். பல புதிய வாய்ப்புகள் உங்களுடைய சிறு முயற்சியிலே இந்த தருணத்தில் வெற்றி மீது வெற்றி வரும் நேரமாக அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது. எவ்வளவு பெரிய காரிய தடை நெருக்கடி என்று பல நிகழ்வுகள் இருந்தாலும் கூட முழுமையாக அந்த காரிய தடைகளையும் சிக்கல்களையும் சிரமங்களையும் விலக்கி முன்னேற்றம் நிறைந்த வேலையாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க சுக்கிரன். சரியாக விருச்சிக ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பெரிய அளவுல சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய காரியங்களை கூட முழுமையாக களைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ள முடியும். ஏனென்றால் தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தை தனது சப்தம பார்வையால் ராகு மற்றும் புதன் உள்ளிட்ட கிரகநிலைகளுடன் இணைந்து பார்க்கிறார். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட தொழில் ரீதியான அபரிவிதமான வளர்ச்சி உண்டு. இயற்கை சுபகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சுகாதிபதியாக பார்க்கப்படுகிறார். அவர் சுகஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் நிச்சயமாக பல நன்மை நிறைந்த சுப நிகழ்வுகள் வீடு தேடி வரும் நல்ல செய்தியாக அமைவதோடு இதுவரை தோல்வி, தாமதம், தடை என்று இருந்த நிகழ்வுகளில் வெற்றி மீது வெற்றி வரும் நேரமாக அமைய போகிறது. குறிப்பாக கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகன் என்று அழைக்கப்படுகிறாருங்க சுக்கிரன். அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பதோடு மக்கள் மத்தியில் செல்வாக்கை உயர்த்தக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்க போகிறார். எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியிலும் சுகஸ்தானத்தை வலுப்படுத்தும் சுக்கிரனின் அமைப்பால் வெற்றி உண்டு. தாய்வழி உறவு முறைகளில் இனிமையான மாற்றம் இந்த தருணத்தில் உறுதியாகவே நடந்தே தீரும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள விருச்சிக ராசிக்காரர்கள் சுக்கிரனின் நாள் என்று அழைக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் அற்புதமான நேரமாக உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தருணம் கைகூடும்.